தான் சொன்னானேடா பண்ணாத போகாதன்னா கேட்கணும்ல. அது 2 நிமிஷம் தான், அரை நிமிஷம் தான், 30 செகண்ட் தானே. ஜாலியா இருக்கு, ரொம்ப ஈஸி அப்படின்னா படிச்சுட்டான். மாஸ்க் எடுத்தாதான் நாங்கன்னு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்ல, அது ஒரே கதையை சொல்ல வேண்டியது. கண்டுபிடிக்காம முடிஞ்ச அளவுக்கு மாஸ்கோடையே தப்பிச்சு போறதுதான் பிளான். கேமரா வச்சு கண்டுபிடிச்ச யாரு? கேமரா வீடியோ எடுத்து அது வந்து யாரும் எடுப்பாங்க. இவன் மூஞ்ச காட்டி நம்ம ஏவி பண்ற போறான். நான் தப்பி மறந்துட்டேன். ஏய் என்னடா இது உங்களுக்கு கூட்டமா நின்னுட்டாங்க. ஹெவி ஆயிருச்சு பாருங்க. ஆமாண்டா, மணி கொஞ்சம் ஆச்சு, அதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஆனா நமக்கு பிரியாரிட்டி லைன் தான். சார் சார்னு பேக் செட் பண்ணிட்டு போணும். வாங்க, எங்கயா பேக் எங்க வைக்கிறது? கம் ஆன் கம் ஆன். இன்னைக்கு போறோம், எல்லாத்துலயும் ஏறி செய்ய போறோம். இது ஒரு 200 பேர் நிக்கிறாங்க. சரி வாங்க வாங்க, அதுல போய் ஏறுவோம் வாங்க. அவனுக்கு ஈக்குவலா ஓட முடியலங்க. இதை பார்த்தவொடனே ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓடிட்டான். ஆனா எல்லாமே வந்து திருப்பதி போன ஃபீல் வருது. தான் கேட்ட போட முடி வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு ஏன்னா என்னமோ அதுல இந்த கார்டு ஒன்று வர போட்டு கொடுத்துருக்காங்க, ப்ரையாரிட்டி லேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நம்ம இது வாங்கினோம்னா வந்து உடனே போயிடலாம் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். பாப்போம். கேமராமேனு குதிச்சுலாம் வர்றான். அதுல பாருங்க 2-3 ஆளை காணோம். ஆளை ஏத்தாம இருப்பாங்கடா. விழுந்துட்டாங்கன்னா ஆய கழுவாங்க. அவ சொல்லா சொல்றியே, ஏன்டா அப்படி பயமுடுத்தீங்க? ரைடு போறதே நாங்க எங்க வீட்டுல இருந்து கெஸ்ட் வேற கூட்டு வந்திருக்கேன். நான் ஜாலியா இருக்கும். சம்மர் லீவுக்கு வந்திருக்கேன், அதனால சும்மா அப்படியே கம்பெனி காசுல கூட்டு வந்திருக்கேன். நான் வந்து முதல்ல வந்து இந்த இங்கதான் வேலையை காட்டி விடும். அதுக்காக இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சாப்பிடாம கம்பெனி சாப்பிடு முடிஞ்சிருச்சு. நம்ம போறோம். தோசை மீன் குழம்பு. மீன் குழம்பா? இது வந்து இது என்னன்னா வந்து ஒரு டீம் அவுட்டிங் மாதிரி தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, பத்தாது. அதுதான் சொன்னேன். எவன் கேக்குறான் அவனு? சைக்கிள்ல முன்னாடி ஒண்ணு வச்சிருப்பாங்க குழந்தைங்களே. ஆமா சரி ஏறு. காலேஜ் படிக்கிறப்ப போன அவன் சின்ன வயசுல போனது. 40 அப்படி 40 கணக்கு வச்சாலே 15 வருஷம் ஆச்சு. கொடுப்பாங்க பாத்திருக்கியா? இந்த ஸ்மார்ட் கார்டுல 30 பையன்ல ஓகே. அம்மா இந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் ஆடுறீங்க? இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா போறாங்க. ரிவ்யூ கொடுப்போம். வாங்க வாங்க வாங்க. அப்படியே பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல ஜானி டெப் ஓடி வந்த மாதிரி ஓடி வந்த மாதிரி சூப்பரா இருக்கு அப்படிங்கப்பா. ஆனா வந்து சின்ன வயசுல ஒரு வயசு வர வரைக்கும் எப்போ போனாலும் பஸ்ல வந்து இந்த என்ன சொல்றது வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடும் எனக்குலாம். ஸ்கூல் டூர் கூட்டு போனாலும் சரி, பஸ்ல எங்க ஊர்ல இருந்து மதுரை தான் 48 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா அதுக்கு போனாலே ஒரு மாதிரி கிருன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் காலேஜ் அதெல்லாம் போனோடனே இந்த தியேட்டர்னு போட்டிருக்கா, ஆர்ட்னு படிச்சு ஆர்ட் இந்த ஸ்பெல்லிங் வராதுன்னு பார்த்தா தியேட்டர் கரெக்டா இப்ப நான் சொன்ன பேசின நல்லா இல்லைங்கிறத எப்படி கேவலமா சொல்லிருக்கான் பாருங்க. ஒண்ணும் இல்ல, அடுத்த ஃபன் ரைடுக்கு போறோம் நாங்க. அப்ப இல்லடா கண்டிப்பா இது எப்படி தலை சுத்தும்
அதுலதான் ஏரியே தீருவேன்னு தலைகீழா நிக்கிறாங்க. என்ன நல்லா இருக்கு. 23 வயசாச்சு, பிள்ளைங்களை கூப்பிட்டு வரணும். ஒய்ஃபு கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கான். நானாச்சும் உண்மையை சொல்லிட்டு வந்தேன். போய் சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் கிடையாது ஷூட் போறேன். ஷூட் எதுக்கு இங்க பிளான் பண்ணிட்டீங்க? அது எப்படா தெரியும்? நான் ஷூட் போறேன் பா அப்படின்ட்டு வந்திருக்கேன். ரோலர் கோஸ்டர் 12 மணிக்கு தான் திறப்பாங்களாமா. இந்த இடத்துல தானே விவேக் சார் வந்து அந்த புதர்ல 2 பேர் இருக்கானுங்களே, புதர் ஒழிப்பு வாரியம்னு ஒண்ணு அமைச்சாதான்டா இந்த கொடுமைக்கெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லுவாரு. அதானே அந்த இடம் தானே இது. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, தீம் பார்க்குன்னு 2 இருக்கான். அதாவது தீம் பார்க்னா வாட்டர் கேம்ஸ்லாம் வந்து அதிகமா இருக்குமா. அம்யூஸ்மெண்ட் பார்க்னா வந்து இந்த மாதிரி பந்தமை போறாங்க, தலையில சுத்துறது, குரங்கு பல்ட்டி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க். என்ன இல்லப்பா, கருத்து சொல்லிக்கிறேன், இன்ஃபர்மேஷனோட சொல்றது என்ன. அதனால இது வந்து 2ம் பாதி பாதி, அம்யூஸ்மெண்ட் பிளஸ் தீம் பார்க். ஏன்னா தண்ணியும் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. சபா இந்த அங்க என்னடா ஏதாவது அது சூப்பர் கேம்டா, அது போனா பயங்கரமா இருக்கும்டா. அது கொலம்பஸா அந்த இருக்கு பாரு, அதை பார்த்து தானே கேட்டேன். நான் இங்க இருக்கு பாரு. ஐயா இது போயிருமா? வா, இது ஜாலியா இருக்கா, வாடா. குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படிம்பாங்களா, அதுதான் இது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோகார்ட்டு இந்த இது மாதிரி ஓட்டுறது. சுதாகர் போயிட்டே இருக்காரு, அங்க ஏதோ மீட்டிங் இருக்கு போல அவருக்கு. இருடா போவோம், சேர்ந்து போவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இது என்னது? இது இங்க இவங்க வச்சிருக்க பேரு. இதுக்கு ஒரிஜினல் நேம் ஒண்ணு இருக்கும், அது தெரியாது. கார் பந்தயம் பேர் மறந்து போச்சு. கார் இடித்தல் போட்டி. ஆக்சிடென்ட் காரா? எத்தனை பேர்? போங்க 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 போங்க. பேக்லாம் வச்சுட்டு வாங்க தம்பி. வாட்டர் பாட்டில். ஆக்சுவலி இது எப்படி ஓட்டணும்னு எனக்கு தெரியும், அதனால இன்னைக்கு நான் நல்லா ஓட்டுவேன். எனக்கு பச்சை கலர். அதாவது என்னமோ சொல்லுவாங்களே, லெஃப்ட்ல 2 வாட்டி திருப்புனா பேக் போகும், ரைட்ல 1 வாட்டி, சாரி ஆமா ரைட்ல 1 வாட்டி திருப்புனா ஃப்ரண்ட் போகும் நினைக்கிறேன். ஆமா யோ ஃப்ரேம் பார்த்துட்டு. டேய் பல வருஷம் vlog பண்றவங்க கூட நோல கேமரா செட் பண்ண மாட்டாங்க, நீ ரொம்ப செட் பண்றியடா. இந்த கேம் தான் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஜாலியா. 10 நிமிஷமா அவன் கூட போராடிட்டு நின்னுட்டேன். நல்லா இருந்துச்சா ரெக்கார்ட் போடல அப்படிங்கிறாங்க. சுதாகர் 5 நிமிஷம் லாக் பண்ணிட்டான் சிக்கன். கேம்ல ஆன் அப்பதான் விடுறானே வெளியே அப்படின்னு. நல்ல எஸ்கேப் ஆகிடுச்சு. இங்க ஒரு மாடு இருக்கும், அந்த மாட்டை அடக்கிற போட்டி எங்க இருக்கு கண்டுபிடிங்க. அடுத்த ரைடு அதை போவோம். நான் வீடியோ வரக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. மாட்டா போட்டு தள்ளுறாங்க. கொஞ்சம் உட்காந்துக்கிறேன்டா. ஐயோ அப்பா, இங்க இருக்கிறத விட அங்க பாரு பெரிய பழைய போட்டு வச்சிருக்காங்க, அங்க போய் உட்காந்து கடலுக்கு நல்லா இருக்கும். அடுத்து எந்த ரைடு பிளான் பண்ணிருக்கீங்க? ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டருக்கு போறோம். சீக்கிரம் போயிட்டு எல்லாத்தையும். எப்பா கொலம்பஸ்ன்னு சொன்னாங்க, எடுவிட்ட பயிலுக தூக்கி நிறுத்துறான் பத்தியா.
சிக்கந்தர்னு ஒருத்தன் இருந்தான் பாருங்க. தம்பி எந்திரி பாப்பேன். ஆளோட சைஸுக்கு கொஞ்சம் விட்டுருந்தா பறந்துருப்பான். நான் புடிச்சு காப்பாத்தினேன். நேக்கா சொல்லிட்டு அண்ணே நீங்க என்ன வெளியே போயிட்டீங்க அப்படின்றான். ஏய் ஆயிடா நல்லா இருக்கு. அது இதுவும் சூப்பரா இருக்கும். எந்த ரைடும் பயங்கரமா இருக்கும். போயிடலாமா? போனா 12 ஆக போகுது. ரோலர் கோஸ்டர் போயிடுமா? கோபி அடுத்த ரைடு ரோலர் கோஸ்டர். வா கோபி. மேல போகுதுலானே எனக்கு வயசாயிருச்சு. வா வா வாங்க வா வாங்க உட்கார உட்கார உட்கார. மேல போறது போட்டா இதுவும் சூப்பரா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். ஏய் உண்மையிலே உங்களுக்கு ஒன்றும் ஆகலையாடா? இல்ல இருக்கு, கொஞ்சம் இதா தான் இருக்கு. முடிஞ்சு தண்ணியில போய் குளிச்சோன்னு வச்சுக்க செத்துருவோம். நல்லா இருக்கு. கோபி ரொம்ப இல்லப்பா உள்ள போறப்ப ஒருத்தன் சொன்னான்ப்பா வயிற்ற கையில புடிச்சுக்கோங்க. போயா பூமரு அப்படின்ட்டு போனேன். அப்படிங்கிற நானே வெளியே வந்தாலும் தெரியுது. இப்படி போறாங்க, இப்படி இருக்குன்னா இப்படி போய் இப்படி வருது. இன்னும் கொஞ்சம் மேல போனா அந்த பாட்லாம் போட்டுருக்காங்கப்பா. அது வேற ரொம்ப ஒரு மாதிரி வருது. அடுத்து ரேஞ்சர் தான் இதோட பயங்கரமா இருக்கும். அவ்வளவுதான், ரேஞ்சர் அளவுக்கு எதுவும் பயங்கர பேசிட்டு இருங்க. வெங்கு வாமா வாமா. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போகலான்னு தான் போனேன். என்னால் முடியல. அந்த கொலம்பஸ்ன்னு ஒரு கர்மாந்திரத்தில் ஏற்றி விட்டானுங்க. அந்த கர்மாந்திரம் பார்த்த வேலை ஒரு மாதிரி வயிற்றுலேருந்து இது வரைக்கும் வந்துருச்சு. அடக்கிட்டு உட்காந்துருக்கேன். இவனு ஏதோ இந்த இப்படியே சுற்றுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதில் போயிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. யாரோ ஒருத்தர் கேமராவை மதிக்காம ஒருத்தர் என்ன சொல்றாரு? என்ன ஐயா என்ன ஆச்சு? செம்மையா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா இருக்குது. ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இல்ல இவங்க எல்லாம் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம ஸ்ட்ராங் இல்ல, அது ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, பூமி சுத்துது பத்தியா, அந்த கான்செப்ட்ல சுத்துறாங்க. சரி வாங்க, அங்க பின்னாடி ரைடு அங்க இருக்கு, அங்க போயிருவோம். கேளுவா என்ன கோபி, என்ன அடுத்த ரைடு போமா? அதை காட்டேன். அதுல கொஞ்சம் திரும்ப அவ்வளவுதான். கோபி காட்டியா கேமராமேன், இங்க வாங்க, இங்க வாங்க சொல்றேன். தாராளமா போயிட்டு வாங்க. பயந்துட்டான். ஸ்ட்ரைட்டே ஆக மாட்டேங்குது, அப்படியே போகுது. பயந்துட்டான்டா. அவ்வளவு உண்மை கதை பேரு. சாதாரணமா அப்படி ஏறி இறங்காம இறங்கிடலாமா? ஏன் இல்லப்பா, எனக்கு பயமா இல்ல. வர விருப்பமா இருக்கும் இல்லையா? ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. வரல, போயிட்டு வா. உண்மையிலே ஜாலியா இருக்குமே. போயிட்டு கோவி செம மிஸ் பண்ண போறான் அந்த பெண்களை மதிக்கிறேன், நான் வரல. எப்ப பார்த்தாலும் ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி குரூப்ல எவனா ஒருத்தன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இது நம்ம அதுக்கு செட் ஆகாது. இது நடக்கிறப்போ நடந்துக்கலாம், பார்த்துக்கலாம். பண்ணு ரெடியா இருக்கு. ஐயோ அந்த செயினின் ஏதாவது பிடிங்கிச்சுனா நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஐயா என்ன வந்ததுல இருந்து இது பிடிங்கிடுச்சு என்னென்ன பண்ணுவீங்க, அது இதாயிடுச்சு என்னென்ன பண்ணுவீங்கன்னு வந்ததுல இருந்தே அபசூகமா பேசிட்டா இருக்கா. இந்த மாதிரிலாம் ஏதோ நடக்குதுனே, ஆனா நடக்க கூடாது. நடந்தா ஒண்ணு இல்லடா, ஏற திருப்பி இறங்கிரும்டா அப்படியே. அவ்வளவுதானா?
வந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. என்ன ஜாலியா இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கேன். தள்ளுங்கடா, மயக்கமா வருது, கீழே போகண்டா முதல்ல. ஆமா, கெத்த விடாம கெத்தாவே அப்படியே பேசி அப்படியே வந்துருவோமா? செம பண்ணு, ரொம்ப ஈஸி ரைடு, வெரி ஈஸி. வெரி ஈஸி, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, ரொம்ப ஈஸி. சொல்றீங்க கோவி தான் மிஸ் பண்ணிட்டான். இவன் கேமரா என்ன பண்ணிட்டா தெரியுமில்ல, புடிச்சிருந்தான், டக்குனு கேமரா உள்ள அப்புறம் கேமரா இப்படி புடிச்சுக்கிட்டாங்க, கேமரா புடிச்சு. சரி வாங்க, மிஸ் பண்ணிட்டோமா? உட்காரவும் போயிட்டு எங்கேயாவது. ஏன் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் உட்காரணும். இல்ல, ரெஸ்ட் எடுத்து அடுத்த ரைடு போகணும்ல, ரெஸ்ட் எடுக்கணும்ல. இவன்டா நான் தான் சொன்னானேடா பண்ணாத போகாதன்னா கேட்கணும்ல. அது 2 நிமிஷம் தான், அரை நிமிஷம் தான், 30 செகண்ட் தான். ஜாலியா இருக்கு, ரொம்ப ஈஸி அப்படின்னா படுத்துட்டான். கார் வாங்கினது ஃப்ரீயா கொடுத்தாங்க, அதை தூக்கி போட்டு திரிறான். நான் இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபுல் எனர்ஜி மோட்ல வருவேன் நான். இது வாங்க ரேஞ்சர்ல தலைகீழ போவோம்ல, அதுல போவோம். தலைகீழ போவோமா? இந்த மாதிரி ஓடி போயிரு மரியாதையா. கொலம்பஸ்ல கொண்டு போய் கொல்ல பார்த்தா இப்ப அடுத்து அங்க உசுர போற ராட்டினம் எல்லாத்தையும் அதுல காமிச்சா திருப்பி காட்டேன். அந்த கருமாந்திரத்துல என்னைக்கு போனனோ போச்சு, பாதி நாள் வேஸ்டா போச்சு, எனக்கு லைஃபே போச்சு. அழகா எல்லாத்துலயும் சுத்தி இருப்போம்டா. ரோலர் கோஸ்டர்ல போக விடாம பண்ணிட்டாங்க அவன். டேய் இதுல எல்லாம் போக வேண்டியதானடா ஆகணும். குடு, 100 ரூபா கொடுக்க மாட்டியா? கம்பெனில இருந்து காசு கொடுப்போம்னு சொன்னதான் கிளம்பி வந்துட்டான். 100 ரூபா கூட செலவு பண்ண மாட்டாங்க. பர்ஸ் எடுத்துட்டு வந்தியா நீ? பர்ஸ் பேக்ல எல்லாமே அங்க இல்ல, கிளாக் ரூம்ல இருக்கு. போன் வச்சிருக்கீல? இப்பவே வா. எப்போ போலாம்? இவன் காலையிலே சாப்பிடலடா. 12:30 தான் ஆகுது. 12:30 மணிக்கு என்னடா சாப்பாடு? வாங்க வாங்க, எனர்ஜி வந்துருச்சு, எனக்கு எனர்ஜி வந்துருச்சு. ஏய் இப்ப வந்தா எந்திரிச்சு நடக்கால எனர்ஜி வந்துருச்சு. எனக்கு வாங்கடா. ஏய் அந்த கப்பல் மாதிரி குட்டியா ஒரு கப்பல் இருக்கு, அதுல போங்கடா. குழந்தைங்க ரைட் போலாம். நீங்க போமா? ஏய் ஏய் வாடா.